ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சிகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி தினப்பலன் போடுறேன். அதாவது 8ஆம் தேதி அக்டோபர் மாதம். இந்த தினப்பலன் எப்படி பார்க்கணுன்னா, முதல்ல ஒருவேளை என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தேங்கன்னா, இந்த வீடியோவை நான் மார்னிங்கே போடுவேன். ஆனால் நீங்கள் மார்னிங் பார்க்கக்கூடாது, ஈவினிங் தான் பார்க்கணும். ஏன்னா நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொல்லுவேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் ஈவினிங் தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே ராசிக்கு சொல்லுவாங்க, அது ஒன்றுமே நடக்காது. நான் லக்னத்துக்கு தான் சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு தெரியலனா என்னோடய வீடியோ ராசியா லக்னமான்ற வீடியோ மேலே வரும். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்கு போடுறேன். அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் லக்னம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னோடய வீடியோ பார்க்கலாம். புரிஞ்சுதுங்களா? உங்கள் லக்னம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு என்னோடய வீடியோவை ஈவினிங் பாருங்கள். ஃபைன். இப்போது நான் மேஷ லக்னத்துக்கு சொல்கிறேன். அதாவது ஒருவேளை உங்கள் லக்னம் மேஷ லக்னமாக இருந்ததுன்னா, இன்றைக்கி மோஸ்ட்லி நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி, உங்கள் டீச்சர்ஸை பற்றி, உங்கள் குருக்களை பற்றி, நீங்கள் ரிலீஜியஸ் ட்ராவல் எங்கேயாவது போகிறத பற்றி, ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் செரிமனியை பற்றி, இல்லைனா ரொம்ப தூரம் எங்கேயாவது போகிறத பற்றி, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க இன்றைக்கி. ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னக்காரங்களாக இருந்தீங்கன்னா, உங்கள் மூதாதையர்களை பற்றி, யாராவது இறந்தவங்களை பற்றி, தாத்தா பாட்டியை பற்றி, அப்புறமேட்டு ஏதாவது சொத்தை பற்றி, சொத்து பிரச்சனையை பற்றி, வேறு என்னதான் சொல்லலாம்னா, திடீர்னு யாருக்குமே தெரியாத ஒரு சில நுணுக்கமான விஷயங்களை பற்றி, ஜோதிடம், மற்றபடி மாந்திரிகம், இந்த மாதிரி விஷயத்தை பற்றியெல்லாம் கூட இன்றைக்கி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி ஏதாவது சம்திங் அந்த மாதிரி ஒரு பெரிய தொல்லையை பற்றி கூட யோசிச்சுட்டு இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை நீங்கள் மிதுன லக்னக்காரங்களாக இருந்தீங்கன்னா, இன்றைக்கி மோஸ்ட்லி நீங்கள் உங்கள் பொண்டாட்டி புருஷனை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஒன்று நீங்கள் உங்கள் பார்ட்னரை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லை அட்லீஸ்ட் பிஸ்னஸ் பார்ட்னரை பற்றியாவது நினச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி மோஸ்ட்லி நீங்கள் அதை பற்றி தான் நினச்சிட்ருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் கடக லக்னமாக இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஒருவேளை ஏதாவது நோயோ, கடனை பற்றியோ, ஏதாவது கோர்ட்டு கேஸோ, ஏதாவது பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. புரிஞ்சுதுங்களா? இது கடக லக்னக்காரங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உங்கள் கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள் உங்கள் லவ்வரை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க, உங்கள் சிற்றின்பத்தை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க, ஏதாவது உங்களோட நல்லா விளையாட்டை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க, என்ஜாய்மெண்ட் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களை பற்றி கூட இன்றைக்கி அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்லை நீங்கள் ஃப்யூச்சராக படிக்கிற ஏதாவது பிஜி டிகிரி பற்றி, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி கூட நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம். புரிஞ்சுதுங்களா? இது சிம்ம லக்னக்காரங்களுக்கு. நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. இது எல்லாமே லக்னத்துக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா ராசியை வச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜோதிடத்தில் இருக்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் போகிறதுக்கு ரீசனே அதுதான். ஏதாவது ராசி பலன் பார்க்குறது, அது நடக்கவே நடக்கலை, ஸோ அதெல்லாமே பொய் அப்படி இப்படின்னு சொல்கிறது. ஆனால் நான் அப்படி பண்ணுறதில்ல. லக்ன பலன் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்கள் லக்னம் கன்னி லக்னமாக இருந்ததுன்னா, நீங்கள் மோஸ்ட்லி இன்றைக்கி உங்கள் அம்மாவை பற்றி, உங்கள் வீட்டை பற்றி, வீட்டில் ஏதாவது வண்டி வாங்குறதை பற்றி, வீடு வண்டி அந்த மாதிரி விஷயத்தை பற்றி எல்லாம் அதிகமாக இன்றைக்கி யோசிச்சுட்டு இருப்பீங்க, நினச்சிட்டு இருப்பீங்க. புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை நீங்கள் துலாம் லக்னமாக இருந்தீங்கன்னா, உங்கள் அண்ணன் தம்பியை பற்றி, அண்ணன் தம்பி இல்லை தம்பி தங்கச்சியை பற்றி, இல்லை உங்கள் தைரியத்தை பற்றி, உங்கள் திமிரை பற்றி, இல்லை உங்கள் ஆண்மையை பற்றி ஏதாவது சம்திங் அந்த மாதிரி ரிலேட்டடாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நிறைய நினச்சிட்டு இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் ருச்சிக லக்னமாக இருந்தீங்கன்னா, இன்றைக்கி மோஸ்ட்லி உங்கள் குடும்பத்தை பற்றி, பண வரவை பற்றி, பணத்தை எப்படியெல்லாம் சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதை சம்மந்தமான விஷயத்தை பற்றி கூட இன்றைக்கி அதிகமாக ருச்சிக லக்னக்காரங்க எல்லாருமே யோசிப்பீங்க. நான் சொல்கிறது எல்லாமே லக்னத்துக்கு தான், ராசிக்கு இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை நீங்கள் தனுச லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி
ரொம்ப அதிகமாக நீங்கள் உங்களை பற்றி தாங்க நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களோட சுய முன்னேற்றத்தை பற்றி தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்களே தவிர மற்றவங்களை பற்றி எதுவுமே நினைக்க மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மகர லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு செலவை பற்றி தான் நீங்கள் அதிகம் நினச்சிட்டு இருப்பீங்க. செலவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது கட்டில் சுகமாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்தில் தான் அவங்க எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை நீங்கள் கும்பல் லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் அக்காவை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை நீங்கள் ஏதாவது என்னடா இது எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி கும்ப லக்னக்காரங்க அதிகமாக நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட சந்தோஷம் வந்து நிறைவேறாததை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, புரியுதுங்களா? ஒருவேளை நீங்கள் மீன லக்னமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் செய்கிற தொழிலை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் முக்கியம். புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எழுதிடுங்க. ஸோ அப்படி எழுதினா தானே எனக்கும் தெரியும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நீங்கள் யோசிக்கலைன்னா மேபி உங்கள் லக்னம் தப்பாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் லக்னத்தை என்ன லக்னம்னு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். தேங்க்யூ.